அப்போ பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்போ நேரம் பாப்கார்ன் அப்போ நேரம் போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாருன்னு கேட்டேன். போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. எல்லாரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்தும்போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கேன். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்றதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. மாமன் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவை வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு. அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கடா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கப்புறம் இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வரப்போ அது எப்படி ஆனாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்டு சாரி கேட்குறேன். தேங்க்யூ. பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான். அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர்
டேய் இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார் ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த்க்கு நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ எங்கள் சேர்மன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் இந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ் உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கலான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் ஹிட்டாக போகிறது, எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா? ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை. அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணின சூரிய. இன்னைக்கு மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. நான் டப்பிங் தெரியல, என் படத்தில் எடுத்துருந்தேன். வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டியே வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் கார்லேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை. விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா, அண்ணா நம்மளும் இந்த படத்தில் இருக்கோம்னா. சூர்யா அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன். அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்துட்டாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மகிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வரீங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த ஐஸ். பார்க்கும்போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. அது எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை பற்றி முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் சினேட்டராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து
அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போது வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துக்கிட்டே அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய பெருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போன்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ் ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்ண்ணே, நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்றதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை. இது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொன்னால் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். சாரி ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, அதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே சிவா அண்ணன் எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். ஒரு நிமிஷம், நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பான், நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்காங்க சார். ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல, ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க.
ஒரு சட்டை 20 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட இருக்கிற சொல்லி, சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன், நல்லாவா இருக்கான், இது அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட, ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆளு நல்லாயிருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள், நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள், நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்கில் ஒரு சீன் வரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது, அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படி பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்ச போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கிட்ட வந்து நிற்போம், அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிடுறப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா, அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பராமரி சொல்கிறேன், நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா. பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க, 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டினான்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. படமாக்கா சீமராஜா கோப்பி உட்காந்தான், நான் எல்லாம் உட்காந்து 6 பேக் பயங்கரம் என்ன உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு, எங்கப்பா பாப்கார்ன் கீழே போட்டேன் பையன், அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்போ பாப்கார்ன் அப்போ போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாருன்னு கேட்டேன், போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டையை கலட்டு மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா, ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃப் இருக்காரு, நான் ஒன்று நான் கையெடுத்து கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்தில் இருக்க டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இதுன்றாங்க, இந்த ஓட்ஸ்ன்றாங்க, சக்கரை கூடான்றாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, எதோ சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோவோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனில் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லை உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தருக்கு மனசு சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா, அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாறியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் குழந்தைகளை நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைங்க நல்லா திருட மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாருங்க தம்பி, ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஓகேன்னா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலானே 6 மாதமாக கேட்டேனே தம்பி, அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோ கேட்டுக்கிட்டு பார்த்து, அப்போ அந்த பார்த்துக்கு இதானே தம்பி அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணி இந்த பையனுக்காதாத, உங்களுக்காக ஓகே பண்ணாத, என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே, நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே வளர்ந்துருக்காங்க.
இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு, எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டேன். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி, எப்படியோ நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளோதான். அது எந்த குழந்தைன்னு இன்னமும் நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. ரெண்டாவது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரு அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே, இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான். அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்ச சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னன்னா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எந்த படம்புல திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியலை. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரச்சனை இல்லை, சரி சரி போதுமா, சாரி சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று, அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுண்ணே, செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்குன்னு பெட்டில் படுத்து கிடக்குறாங்கிட்ட ஐசுங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டோர் சீன், மெயினான சீன், அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன். ஆக்ஷன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா கட்டி பிடிச்சார் அங்கிள். டே இல்லைடா, சாப்பிட்டு ஏதாவது வெயிட் பண்ணாங்களா? இல்லைடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லைடா, சத்தியமாக கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதான், ஆனால் கட்டி பிடிக்கலடா. கையை போட்டாரா? கை போயிட்டு போக மாட்டார், திருப்பிட்டு. ஓகே ஷார்ட் ரெடி, படுத்து ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு அடிச்சுட்டு, அங்கிள் அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு. டே எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டாத ஒரு தங்கச்சி. ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அவனை பண்ண மாட்டான்னு, அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசி வந்து டே இல்லைடா அங்கே பார்த்து இப்படித்தாண்டா இப்படி சரியா? ஓகே 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 ரெடி, இப்படித்தானே சாப்பிட்டு எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கை எடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றவாப்புல இது. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டேன். தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி.